நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பார்க்கை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது ஒரு ஹிடன் ஜெம்மு மாதிரி. நிறைய பேருக்கு இந்த இடம் இருக்கிறது தெரில. நாங்களே ஃபியூ இயர்ஸ் பேக் போனோம். இன்றைக்கி திடீர்னு போகலான்னு ஒரு பிளான், அதனால தான் வ்ளாக் போட்டிருக்கேன். செம்ம சூப்பரான ஒரு பிளேஸ். எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய, ஃபேமிலியோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு பிளேஸு. கொடைக்கானலுக்கு ஈக்குவலாக ஒரு வைப் தர மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி கிளைமேட்டில் பார்க்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த வண்டலூர் ஜூ பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு வந்திருக்கோம். இந்த பார்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் இங்கே வந்தோம். ஆனால் வந்து அப்போ ரொம்ப காடு மாதிரி இருந்துச்சு. இப்போ குழந்தைங்க விளையாடுற மாதிரி நல்லாவே செட் பண்ணியிருக்காங்க. நம்ம வீக்கெண்ட் டைமில் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஒரு செம்ம பிளேஸ். நான் ஃபுல்லாகவே சுற்றி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். போர்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. இது என்னென்ன செடி, அதுக்கு வந்து என்ன பயன் இருக்குது. நீங்கள் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கூட நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதோட என்ன பெனிஃபிட்ஸு, அது எந்த ஃபேமிலியை சேர்ந்தது எல்லாமே இங்கே இருக்குது. வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ண செம்ம பிளேஸ் இது. பாப்பாவும் ஹஸ்பண்டும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. கிளைமேட் இன்றைக்கி செம்மையாக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு. நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காடு மாதிரி இருக்கும். சும்மா இந்த சிட் அவுட் ஏரியா மாதிரி போட்டு அப்படி தான் வச்சுருந்தாங்க. இப்போ நல்லாவே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போதைக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க டிக்கெட் இங்கே என்ட்ரிக்கு. பட் இது ரெனோவேட் பண்ண பிறகு எவ்வளோ வாங்குவாங்கன்னு தெரியல. நல்லாயிருக்கு, நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்க நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் நிற்க வச்சு சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் இந்த இங்கே பாருங்கள், இது ஆக்சுவலாக இப்போ தான் ஒர்க் போயிட்டுருக்கு. இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 or 2 months இங்கே ஃபுல்லாகவே ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் கிட்ஸ் எல்லாம் நிற்க வச்சு நீங்கள் நல்லா ஜாலியாக வீடியோ கூட எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும். ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் கூட நல்லாயிருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இங்கே பெர்மிஷன் வாங்கி நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல, பட் இங்கே அலோவ் பண்ணாங்கன்னா நம்ம ஃபோட்டோ ஷூட் இருக்க ஒரு பக்காவான ஸ்பாட்டு. நாங்கள் வந்திருக்கிறது லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டுருக்கு. நல்லா இருக்குது கிளைமேட். லைட்டாக மழை, செம்ம கிளைமேட், சில்லுன்னு சூப்பராக இருக்குது. இந்த சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா கூட இருக்குது. இந்த ஸ்விங்கு அதெல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பாப்பாலேருந்து நல்லா பெரிய பெரிய பசங்க வந்தால் கூட என்ஜாய் பண்ணாங்க. வாக்கிங் போக செம்ம பிளேஸு. மைண்ட் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே வந்தால். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வரலாம். நல்ல ஒரு பெஸ்ட்டு பிளேஸ். மாதிரி ஒரு டஸ்ட்பின்னு, சிட் அவுட் ஏரியா. பாப்பா செம்மையாக ஃபன் பண்ணுறேன். அந்த இடம் செம்மையாக இருக்குது. அங்கே பாருங்கள், குழந்தைங்க விளையாடுற சிட் அவுட் ஏரியா. 10 rupeesக்கு இங்கே வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டி டைம் உங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் இது. இவளுக்கு நிறைய ஃபோட்டோ எடுக்கலாம் தான் நாங்கள் பிளான் பண்ணி வந்தோம். பட் மழை பயங்கரமாக சொதப்பிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே தரலாம் ஈரமாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரேயராக பிளான் பண்ணிட்டு வாங்க. ஈவினிங் எனக்கு தெரிஞ்சு 5 o'clock 6 o'clock மேலே இங்கே அலௌட் கிடையாது. நீங்கள் மார்னிங்லேருந்து இருக்கும். அதே மாதிரி டியூஸ்டே இது வந்து ஹாலிடே. இது வண்டலூர் ஜூவோட கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். வண்டலூர் ஜூக்கு அப்படியே நெக்ஸ்ட்டு இந்த நெடுங்குன்றம் ஸ்டார்டிங்கில் கரெக்டாக வரும் இது இந்த பார்க்கு. இங்கே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியெலாம் விற்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு வைப்போம் பார்த்திங்களா, அந்த செடியெல்லாம் கூட இங்கே விற்கிறாங்க. வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே எந்த பயமும் இல்லை வர்றதுக்கு. இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எல்லாமே இருக்காங்க. ரொம்ப ஒரு சேஃபான பிளேஸ் தான். நாங்களே கொஞ்சம் தூரம் போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் அந்த பிளேஸ்க்கு அலௌட் இல்லைன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு இந்த இடம்லாம் உள்ளே விட்டுட்டு இருந்தாங்க. மேபி அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடக்கிறதுனால இங்கே வந்து அலௌட் இல்லை போல். இப்போது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க. ரொம்ப ஒரு சேஃபான பிளேஸ் தான். நம்ம பயப்படலாம் வேணாம் இங்கே வர்றதுக்கு. நம்ம 24/7 இங்கே இருக்க வரைக்குமே நம்மளை யாராச்சும் ஒருத்தர் அந்த சர்வேலன்ஸில் இருப்பாங்க. அதே மாதிரி கேமராவும் வச்சுருக்காங்க இங்கே. எனக்கு தெரிஞ்சு இங்கே வர்றதா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 1 monthக்கு அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அங்கங்கே ரெனோவேஷன் ஒர்க் நடக்கிறதுனால கொஞ்சம் இடத்துக்கு மட்டும் தான் இங்கே ஆக்சஸ் இருக்குது. நிறைய இடங்கள்ல இங்கே போக முடியல. நான் மேபி இங்கே முடிஞ்சிருச்சுன்னா வேணால் கூட நான் வந்து ஒரு vlog எடுத்து போடுறேன்.
இப்போதைக்கு இவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதே நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பயங்கரமாக செடியாக இருக்கும் வந்தாலே. ஆனால் இப்போ நல்லா குழந்தைங்க ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நல்லா ஃபோட்டோ ஷூட் பயங்கரமாக இருக்கும் இங்கே குழந்தைங்களுக்கு வந்து எடுத்திங்கன்னா. இந்த மாதிரிலாம் பார்க்குக்கு வந்து ட்ரை பண்ணாதீங்க, கண்டிப்பாக திட்டுவாங்க. நான் பாப்பா உட்கார வைக்கணுன்றதுக்காக நான் உட்காந்தேன். எந்திரி இறங்குறா. நல்ல மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். நீங்கள் வரா மாதிரி இருந்தால் கொஞ்சம் கிளைமேட்லாம் பார்த்துட்டு வாங்க. ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணாமல் வந்துட்டோம். நீங்கள் வரா மாதிரி இருந்தால் கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு வாங்க, அப்போது நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், மேடமுக்கு குல்லாலாம் போட்டு இவங்களே ரெடி பண்ணிட்டோம். பாய் கேட்டு ரெயின் கோட்லாம் போட்டு செக்யூர் பண்ணிட்டோம் மேடமை. நாங்கள் 2 பேர் தான் நடந்துட்டு போகிறோம். ஆல்ரெடி எனக்கு வந்து கோல்டு ஃபீவர். இன்னைக்கு நைட்டு நாங்கள் வந்து தரலாம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். வர வழியில் பயங்கரமாக நனைஞ்சிட்டோம். நீங்கள் இந்த பார்க்குக்கு போகிற மாதிரி இருந்தால் மார்னிங் 11லேருந்து ஈவினிங் 5:30 to 6 o'clock வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். டியூஸ்டே மட்டும் ஹாலிடே. கவர்மெண்ட் ஹாலிடேஸும் ப்ராபப்ளி வந்து ஹாலிடேவாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. அது எனக்கு கரெக்டாக தெரியல. பெர் ஹெட்டு 20 rupees போல். ஸ்டார்டிங்கில் நான் 10 rupees சொல்லிட்டேன். பெர் ஹெட்டு 20 rupees. பட் 20 rupeesக்கு சூப்பர் ஒர்த்து. கிட்ஸ் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு நல்லா ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. மேபி நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒரு 1 month கழிச்சு போங்க. ரெனோவேஷன் ஒர்க் முடிஞ்ச வரைக்கும் இன்னுமே சூப்பராக இருக்கும். நிறைய இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. சேஃப்டி அண்டு கேமரா சர்வேலன்ஸோடு இருக்குது. அதனால் சேஃப்டி வந்து நல்லாவே இருக்குது. அங்கே செடியுமே சேல் பண்ணுறாங்க. வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல செடி, அது எல்லாமே கூட சேல் பண்ணுறாங்க. போகிற மாதிரி இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.